அண்ணே விட்டுருண்ணே, வேண்டாண்ணே. அண்ணே மருதான சொல்லி தானே செஞ்சோம், வேணாண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, வேணாண்ணே. டேய் அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே வேணாண்ணே. அண்ணே வாய போடுறா போடா. அண்ணே என்னடா இன்னொரு பிரியாணி சாப்பிடுறியா? வேணண்ணே. மெதிச்சனா எந்திரா எந்திரடா போய் அவுத்துட போ. வேணாண்ணா, டேய் சொன்ன கேளுடா. டேய் டேய் அவுக்காதடா. டேய் வாய மூடுறானா. ஐயோ வேணாடா. டேய் சொன்ன கேளுடா, வேணாடா. டேய் ஐயோ டேய் வேணாடா, அவுக்காதடா. ஆமா டேய் அவுக்காதடா, வேணாடா. டேய் வேணாடா, சொன்ன கேளுடா. வாய மூடுடா. அண்ணே இன்னொரு வாட்டி வர மாட்டேங்கண்ணே, விட்டுருங்கண்ணே. டேய் அண்ணே சொன்ன கேளு. அண்ணே வர மாட்டேண்ணே, விட்டுருங்கண்ணே. எங்களுக்கு பிரச்சனை ஏன்டா? விட்டுருங்கண்ணே. அண்ணே அண்ணே ஏன் அப்படி பண்றீங்க? டேய் போட போ. முன்னாடி எது பின்னாடி எதுன்னு வித்தியாசமே தெரியல, ஒரே மாதிரி பேர் இருக்கு. உட்கார்றா. டேய் அந்த ஸ்டூல் எடுத்து போடு. அண்ணே வேண்டாண்ணே. அண்ணே போறா. ஸ்டூல் எடுத்து போடு. தெரியாம பண்றேன். அண்ணே என்ன இப்படி பண்றீங்க? பேசாமறா. உட்கார்றா. அண்ணா அண்ணா உட்கார். ஏண்டா உங்களுக்கு ரொம்ப ஓவரா தெரியல? அவர் மூஞ்ச பாருங்க, ஸ்கூல் போய மாதிரி இருக்காருடா. அவரை கட்டி போட்டு இவருக்கு 3 பேர் காவல், அதுல ஒரு காட்டு எருமை, 2 கோவேரி கழுத. ஏய் இவனுங்களை கட்டி போடுறா. அண்ணே வேண்டாண்ணே. அண்ணே கட்டுறான். அண்ணே தெரியாம பண்றேன். எவ்வளவு நேரம்டா? எவ்வளவு நேரம்? கட்டுறேன். கட்டுறேன். அண்ணே அண்ணே விட்டுருங்கண்ணே. அடிங்க. இன்னும் கட்டுற? கட்டிடுறேன். இன்னும் கட்டுற? கட்டிடுறேன். போன வாங்க. அண்ணே வேணாண்ணே. விட்டுருங்கண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏன்னா விடுறதுக்காடா இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ண? உட்கார்ற. கோகுல் அந்த கயிறு எடுத்து கட்டுங்க. அண்ணே வேணாண்ணே. விட்டுருங்கண்ணே. ஏச்சி ஹாய் மூடு. அண்ணே அண்ணே வேணாண்ணே. அண்ணே வாய மூடு. வாய மூடு. ஏய் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் வெளியவே வரக்கூடாது. அண்ணே ஏய் காட்டெருமை, நீ மேயறத நான் வெளிய பார்த்தேன், மூஞ்சி மேலே மிதிச்சு. கோகுல் அவன் போனை வாங்குங்க. போன் எங்கடா? அதோ இருக்கு. ஐயோ அண்ணா மருது லைன்ல வராருண்ணா. இந்த மாதிரி நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லணும், இல்ல உசுறு போயிடும். அண்ணே இங்க கோகுல் பத்திரமா இருக்கானே. நல்ல கயிறு போட்டு இறுக்கி கட்டி வச்சு அவனே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோனே. இப்ப வரைக்கும் அவனை யாரும் தேடிக்கிட்டு வரலண்ணே. அவன் எஸ்கேப் ஆகவே முடியாதுண்ணே. என்னடா நான் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள நீயாவே பதில் சொல்ற? அண்ணே எப்படி இருந்தாலும் இதை தானே கேட்க போறீங்க, அதானே கொஞ்சம் உஷாரா முன்னாடியே சொல்லிட்டேன். சரிடா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் அந்த பக்கம் வரவே முடியாது. முத்து பேச்சுக்கு தாலி கட்டின கையோட அன்னைக்கு சாயங்காலமே நான் வந்து அவனை ரிலீஸ் பண்றேன், புரியுதா? சரிண்ணே சரிண்ணே. இங்க பாரு, வீட்டில் அவனை காணும் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, அண்ணனும் தேடிட்டு இருக்காரு. உஷாரா இருக்கணும், புரியுதுல? சரிண்ணே. தொழிலுக்கு புதுசா ஏன்னா கேட்கறதுக்கு முன்னாடி ஓவர் ஆக்டிங் பண்ணி வளர்ற எல்போடு போலாமா? தயவு செஞ்சு கயிறை கொஞ்சம் அவுத்து விட்டு போங்க. ஏண்டா உன்னை அவுத்து விடுறதுக்கடா கஷ்டப்பட்டு கட்டணும் முண்டம். டே விஸ்வாசி, அதான் மருது பாஸ் சொல்லிட்டார்ல வந்து ரிலீஸ் பண்றேன்னு. படத்தை அவர் எப்படி ரிலீஸ் பண்ற பாத்துறேன். முடியல, கயிறை கொஞ்சம் அவுத்து போன.
ஸ்வேதாவா மாறும் கிளி ஸ்வேதாவா கிளி ஸ்வேதாவா கிளி ஸ்வேதாவா மாறும் இன்னும் 2 நிமிஷம்தான். நீ ஸ்வேதாவா மாறி என் முன்னாடி நிப்ப. கிளி ஸ்வேதாவா மாறும் 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 ஸ்வேதா, இவனை நோக்கு. எந்த கழுத்திலேயே கத்திய வைக்கிறியா? இப்போ கல்லாய் மாறியாச்சுல்ல, கல்லாய் மாறிட்டல்ல. எந்த இதயம் இரும்புடா. உன்னை விட்டிருந்தா என்ன நீ கொன்னிருப்ப. அதான் இப்படி மாத்திட்ட. என்னை எதுக்குன்னு நீ மனசார நினைச்சா கூட ஒரு நிமிஷத்தில் நின்ன நான் அழிச்சு காட்டும். ஸ்வேதா, உன்னை ஞான் இப்ப காப்பாத்தியாச்சு. ஆனா வர்ற பௌர்ணமிக்குள்ள முத்தரசனை மயக்கி இங்கன கூட்டிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கல, உன்னை ஞான் காப்பாத்த முடியாது. அதுக்கப்புறம் காலம் பூராவும் நீ கிளியாய் வாழ வேண்டியதுதான். கல்யாணமும் நடக்காது. ஈயாளு ஞான் நினைச்சா மட்டுமே மறுபடியும் மனுஷனாயிட்டு மாறும். முதல்ல உன் கழுத்துல தாலி ஏறட்டும். அதுக்கப்புறம் ஞான் ஈயாள என்ன செய்யணும்னு ஞான் நோக்கும். நீ சீக்கிரம் கிளம்பு. எடோ திறந்து விடு. ஓம் ஐம் க்ரீம் சக்தி சத்ரு ஜாகா. எடோ சாமி, ஈ கல்ல கொண்டு போய் ரூமில் போட்டு வை. கவலைப்படாம இருங்க. முத்து மாமாக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. மாமா வந்துட்டாரு. முத்து மாமா, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப நீங்க சொன்னப்போ ரொம்ப தைரியமா பதில் சொன்னேன். அவன் துணி எடுக்க தான் போயிருக்கான்னு. ஆனா இப்ப வரைக்கும் பையனை காணோம். போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு தம்பி. வாங்க. பாருங்க முத்து மாமா, எனக்கு அத்தையையும் சின்ன மாமாவையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. இவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னடானா எந்த கவலையும் இல்லாம சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கோகுல் காணாம போனதுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. உன் சந்தேகம் உண்மைதான். என்ன முத்து மாமா சொல்ற? ஐயோ, கோகுலுக்கு என்னாச்சுங்க? ஒண்ணு நீங்க பதறாதீங்க. நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே கோகுல மருந்து கடத்திட்டான். நான் கோகுலை காப்பாத்தி ஒரு சேஃபான இடத்துல தான் வச்சிருக்கேன். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாண டைம்ல கரெக்டா நம்ம கோகுலை இங்க கூட்டு வந்துடலாம். அது வரைக்கும் அவர் அங்க இருக்கிறது தான் அவருக்கு சேஃப்டி. அப்பா, இப்பதான் தம்பி எனக்கு உயிரே வந்துச்சு. இத பாருங்க, இப்போ இந்த சந்தோஷத்துல நீங்க வெளியே காமிச்சிடாதீங்க. கோகுல் காணோன்ற டென்ஷனை அப்படியே நீங்க 2 பேரும் மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கோகுல் அங்க சேஃபா இருப்பாரு. சரிங்களா?
ரொம்ப நன்றி தம்பி. நீங்க எதுக்குங்க எனக்கு நன்றி சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த கடைசியில் என்னால் கோகுல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லாம ஆயிடுச்சு. சிம்ரன் கல்யாணத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைச்சுதான் வந்தோம். ஆனா இப்ப வரைக்கும் கோகுல் எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. போனும் போக மாட்டேங்குது. எப்படியாவது நீங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதெல்லாம் எங்க போயிட போறான்? ஆம்பளை பையன். எதுவும் பயப்படாதீங்க. போன் ஏதாவது சார்ஜ் போயிருக்கோம். நீங்க தைரியமா இருங்க. நான் மருத்துவ தேட சொல்லி அனுப்புறேன். சரிங்கம்மா. நம்மளை ஏமாத்திட்டு சிம்ரன் கார்த்திக் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா முத்து பேச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. மருது, நம்ம கிட்டயே அவங்க நடிப்பை காட்டுறாங்க பத்தியா? நடிக்கட்டுமா? அவங்க என்னதான் நடிச்சாலும் அவங்க நினைக்கிறது நடக்காது. அந்த கோகுல் கப்பு சிப்புன்னு நம்ம கஸ்டடியில தான் இருக்கான். பாத்தீங்களா அந்த அம்மாவை என்ன நடிப்பு நடிக்குதுன்னு? நம்ம பையனை கடத்தி வைக்க சொன்னதும் இல்லாம நம்ம கிட்டயே வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி எப்படி நடிக்குது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க. அட, இழந்த பழம் முடிஞ்சபடியே இருக்கே. சரி, அந்த கிளியாக்கா தானே ஆசையா கொண்டு வந்துச்சு, அது முன்னாடியே வச்சு சாப்பிடுவோம். இவங்களெல்லாம் ஏமாத்துறதுல தப்பே இல்லைங்க. வரட்டும். நம்ம பையன் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் முத்து பேச்சு கூட கல்யாணம் நடக்கும்ல, அப்ப நல்லா ஏமாந்து போகுது. நல்லா வேணும் இவங்களுக்கு. சரி சரி, கவலைப்படாத விடு. இதெல்லாம் கண்டுக்காம போயிடணும். நீங்க எதை பத்தி தான் கவலைப்பட்டிருக்கீங்க? பச்சைக்கிளி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த இழந்த பழத்தை நான் மட்டும்தான் சாப்பிட போறேன். ஐயோ, கூண்ட காணோம், கிளிய காணோம். யார் எடுத்திருப்பாங்க? ஒருவேளை கிருஷ்ண மாமா தான் கிளிய கட்டிக்கிறேன்னு தாலியோட சுத்திட்டு இருந்தாரு. அவரோட வேலையா இருக்குமோ? சரி, வரட்டும், கேக்குறேன். அம்மா, என்னாச்சு? வேற எங்கேயாவது தேடுனீங்களா? ஸ்வேதா கிடைச்சாளா? இல்லம்மா, இந்த வீட்டோட சந்து பொந்து எல்லா இடமே தேடி பார்த்தாச்சே. ஸ்வேதாவை கூண்டோடவே காணோம்மா. அவ ஒரு பெரிய விஷயம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மருது. எப்படியாவது வெண்ணிலாவை காலி பண்ணிட்டு முத்தரசனை கூட்டிட்டு போறேன்னு ஏதோ விஷ இழந்த பழத்தை கொண்டு வந்து வெண்ணிலா கையில கொடுத்திருக்கா. அத அவ சாப்பிட்டு நேரம் மயங்கி விழுந்து ஏதாவது ஆயிருந்தா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க. அதை பயன்படுத்தி உனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். இப்போ என்னடா ஸ்வேதாவையும் காணோம். இங்க எதுவும் நடக்கவும் இல்லை. ஏமா, ஒருவேளை இந்த விஷயம் வெளில வந்து அந்த கிருஷ்ணன் ஸ்வேதாவை தூக்கிட்டு போயிருந்தா? அப்படியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒன்னும் தெரியலையேப்பா. ஒருவேளை அப்படி கிருஷ்ணன் தான் தூக்கிட்டு போயிருந்தான்னா, அவன் எல்லாம் ஸ்வேதாவுக்கு ஒரு பொருட்டே இல்ல. அந்த ஆள் ஒரு லூசு. அந்த ஆளை ஏமாத்தி ஈஸியா தப்பிச்சு வந்துருவான். கால் தூசு அவன். அம்மா, நான் போய் வேணா வெண்ணிலா கிட்ட இழந்த பழம் சாப்பிட்டியான்னு கேட்கவா? ஏய், முட்டாள் மாதிரி பேசுற. அப்படி கேட்டா அவளுக்கு சந்தேகம் வராதா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்ப என்னமா பண்ணலாம்? முதல்ல நம்ம கல்யாண விஷயத்துலதான் ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் ஸ்வேதாவை பத்தி யோசிக்கலாம். ஹலோ அண்ணே, முத்தரசனை வந்து எங்களை அடிச்சு கட்டி போட்டுட்டு
கோகுல காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாருண்ணே. இப்பதானே எங்களால கை தாவுத்துட்டு உங்ககிட்ட பேச முடிஞ்சதுண்ணே. வேஸ்டா நீங்க. உங்களை நம்பி ஒரு விஷயத்த பண்ண பாரு. என்னாச்சு மருது? அங்கேயே சொதப்பலாயிடுச்சுமா. அண்ணனுக்கு கோகுல் விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. தோட்டத்து வீட்டுக்கு போய் கோகுல காப்பாத்தி எங்கேயோ கூட்டு போயிட்டாராம். அப்ப முத்தரசனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நடிச்சு ஏமாத்திருக்கான். அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? அவங்களும் நம்ம கிட்ட நடிக்கிறாங்களா? அவங்க என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்க கூடாது மருது. அவங்க திட்டத்தை முறியடிச்சு உனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். பாத்துக்கிறேன். இனி வேற வழியே இல்ல. நம்ம கையில இருக்கிற ஒரே வழி அந்த சிம்ரன் தான். மா, என்னம்மா பண்ண போற? நான் ஒரு மருந்து அவன் கிட்ட தரேன். அத அவ சாப்பிட்டான்னா ஃபுட் பாய்சன் ஆகி மயங்கி விழுந்துடுவா. அத சிம்ரன் சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து வச்சா போதும். அதுக்கப்புறம் அவன் மயங்கி விழுந்து அவளை தூக்கிட்டு மொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிற்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதே முகூர்த்தத்துல உனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணத்தை முடிக்கலாம். இதெல்லாம் நடக்குமாமா? ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன். சரி சரி, முதல்ல போய் ஸ்வேதாவை தேடுங்க. நானும் தேடுறேன். ஐயோ, பையனை காணோன்னு நம்ம பாட்டுக்கு பதட்டமா இருக்கிறத விட்டுட்டு காஃபி குடிக்கிறத பார்த்தா இந்த அம்மாக்கு சந்தேகம் வந்துருமே. அம்மா, கோகுல பத்தி ஒரு தகவலும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் வந்துடுவான். எங்க போயிட போறான்? நானும் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துடுவான். சரியா? சரிங்கம்மா. கோகுல் கையில கிடைச்சு அவனை எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்டயே நடிக்கிறியா? நீ எல்லாம் நடிக்கிறதுக்கு புதுசு. யாராவது சொல்லி தந்துதான் நடிப்ப. நான் எல்லாம் பிறக்கும் போதே நடிக. எப்பப்போ எப்படி எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியும். காலையில மருது கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்.